ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல் லாகிஃபை தமிழா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, அதுதான் இன்னைக்கு கேஷுவலாக ஒரு ரைடு கிளம்புனேன். சரி, அதே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு கேமரா எடுத்து மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும் வண்டிக்கு. ரேஞ்சு 0ல் இருக்குது. போயிட்டு நான் பெட்ரோல் போட்டு அப்படியே லாக் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டோல்கேட்டை தாண்டிடலாம். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஆங்கிளே ஓகேவா இல்லை வேறு எப்படி இன்னும் ஒய்டாக வைக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மைக் செட் பண்ணி. ஏன்னா இன்னும் நம்ம ஆக்ஷன் 5 ப்ரோவுக்கு மைக் வாங்கலை. காலர் மைக் தான் ஹெல்மெட்டில் செட் பண்ணி அப்படியே டேரெக்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ எப்படி எடுக்குதுன்னு தெரியல. இப்போ எடிட்டிங்கில் பார்த்தா தான் தெரியும் எப்படி ஆடியோ எடுக்குதுன்ட்டு. ஏன்னா ஓவர் வின்னாய்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோலை போடுவோம். ஏன்னா சுத்தமாக இல்லை, பெட்ரோல் 0ல் இருக்குது ரேஞ்சு. இருங்க, போயிட்டு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ₹700 ஜிபே தான்.
ஓகே காய்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. 700 தான் பெட்ரோல் போட்டிருக்கோம். இதுவே போதும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்தே ஒரு 230 கிலோமீட்டர் தான் வருது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லல. இது கிராஸ் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்துக்கலாம், எடிட்டிங்கில் வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த ஆங்கிளே ஓகேவா, இந்த ஆடியோ செட்டப் ஓகேவான்ட்டு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வச்சு தான் திருப்பி நான் சேஞ்ச் பண்ணுறதா இல்லை இதே ஓகேவான்னு பார்க்க முடியும். ஓகே வாங்க, இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, சிறுவாபுரி போனது. ஏன்னா நான் வாரம் போயிட்டுருக்கேன். ஏன்னா எந்த வாரமே அந்த ஒரு வாரம் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்ருக்கீங்க, வீடியோ டிலே ஆகுது, வீடியோ எப்போ போடுவீங்கன்ட்டு. சரி, அதனால் இன்றைக்கி இடையே கேஷுவலாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து சிறுவாபுரி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் சம்திங் வந்தது. இப்போ நான் இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் விலாகு. அதனால் சம்திங் ஒரு 90-95 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட 700 பெட்ரோல் கரெக்டாக இருக்கும், போயிட்டு வந்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி போயிருக்கேன், அதனால் தெரியும் எவ்வளோ பெட்ரோல் கூட நம்ம போயிட்டு வர முடியும்ன்ட்டு. ஏன்னா நம்ம வச்சுக்கிறது டியூக் 250. அதோட மைலேஜ் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம் எவ்வளோ மைலேஜ் தரும்ன்ட்டு. பட் நீங்கள் யோசிக்கிறத விட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வண்டியில். ஏன்னா எனக்கே அது சர்ப்ரைஸ் தான் அது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் மைலேஜ் செக் பண்ணும்போது பயங்கர ஷாக்கு, ஒரு 250cc இவ்வளோ மைலேஜ் தருதா அப்படின்ட்டு. பட் அந்த மைலேஜ் வந்து நான் ஒரு 60-65 ஓட்டினா அந்த மைலேஜ் வருது. ஒரு 80-90 ஓட்டினா அது ஒரு மைலேஜ் வருது. அது என்னென்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது இன்றைக்கி. டிராஃபிக்கை தவிர வெயில் அதிகமாக அடிக்குது இன்றைக்கி. வெயில் காட்டுன்னு காட்டுது. அதுவும் நம்ம கரெக்டாக 1:30 மணி அந்த இதில் நம்ம கிளம்பியிருக்கோம். காலையிலே கிளம்ப வேண்டியது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதான் நம்ம மதியம் டைமில் கிளம்பியிருக்கோம். விலாகு எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டு போட்ட எல்லா வீடியோக்குமே நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே போல் இதுக்கப்புறம் வர வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. யாராவது புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, என் பேர் தான் மோனிஷ். நான் ட்ராவல் வீடியோ அது இதுன்னு போடுவேன். ட்ராவல் வீடியோஸ், பைக் வீடியோஸ் அந்த மாதிரி எதனா பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ட்ராவல் வீடியோஸ், எக்ஸ்ப்ளோரிங், பைக் ரைட்ஸ் பிடிக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்குறோம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறைமலைநகர் வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. நான் உங்களுக்கு வண்டலூர் அவுட்டர் ரிங்கோட ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பேசிட்டு வந்தோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ரெக்கார்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அது பார்க்காம நம்ம வாட்னு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். இப்போ மறுபடியும் இறங்கி ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்ன பேசணும், என்ன இடத்துக்கு நம்ம என்ன பேசணும் கூட மறந்துடுச்சு ஃபுல்லாக. ஏன் பாதியிலே கட்டாச்சுன்னு தெரியல. இதுவும் கட் ஆகிடக்கூடாது. ஓகே, கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்குது வீடியோ. இப்போ தான் நம்ம டோல்கேட்லாம் தாண்டி வந்தோம்.
இந்த ரோடு நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணிட்டேன். ஆனால் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சிறுவாபுரி போனது போட்டிருப்போம். இந்த ரோடு வழியாக தான் போயிருப்போம். அதே ரோடு தான் நம்ம மறுபடியும் போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து சிறுவாபுரி கோயில் வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூ ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ நான் அதில் ஃபுல்லாக போட போகிறதில்ல. சும்மா நம்ம இந்த ரோடில் ரைட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இந்த ட்ராவலில் போட போகிறோம். இண்டிகேட்டர் போட்டவங்க கூட திரும்பி விளையாண்டு இருக்கிறாங்க. நான் சும்மா இந்த ரைடு அப்படியே வீடியோ எடுத்து போடலாம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில். சரி, இப்போ போகிறத நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். இப்போ இதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் ரைடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். அங்கே ரைட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு வார்ம் அப் வீடியோவை கூட இதை வச்சுக்கலாம். எதுக்கு வார்ம் அப்னா, இதுலேயே நம்ம கேமரா ஆங்கிள் மைக் செட்டப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டா நம்ம அந்த ரைடில் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகாது. நம்ம பீஸ்ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு விளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் சரி நம்ம இந்த ரைட்லேயே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விளாகிங் செட்டப்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஹைவேல தான் வந்துட்டு இருந்தோம். பட் செம டிராஃபிக்கு, சிக்னலு ஒரு பக்கம், டிராஃபிக் ஒரு பக்கம், அதோட வெயில் அதிகமாக ஒரு பக்கம். வெயில் அடிக்கடி அடிக்குது. இதை நம்ம தமிழே வைக்கலாம் போல், அடிக்கும் வெயிலில் பைக் ரைடுன்ட்டு. அந்த அளவுக்கு வெயில் காட்டுன்னு காட்டுது. ஏன் இது காலையிலேயே நம்ம கிளம்புறதா தான் பிளானு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம மதியம் டைமில் கிளம்பணும். கரெக்டாக நம்ம ரைட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 1:30 இருக்கும், 12 இருக்கும். 12 அது குழம்புது 1 மணி இருக்கும். 1 மணி தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் வெயிலில். ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இந்த ரைடில் நம்ம தம்பி வரல, அவனுக்கும் ஒர்க் இருக்கிறதுனால அவன் பிஸி ஆகிட்டான். அதனால் நான் மட்டும் தான் தனியாக சோலோ ரைடாக போயிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம தடா லெஃப்ட் கட் பண்ணுற வரைக்கும் இந்த ஒரே சிங்கிள் ரோடு தான். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் கட் ஆகி உள்ள நம்ம சிறுவாபுரிக்கு போகிற வழி வரும். அது வரைக்கும் இந்த ஒரே ரோடில் தான் போக போகிறோம். பட் போர் அடிக்கும், இருந்தாலும் அப்படியே எந்த டிராஃபிக் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகலாம் இந்த ரோட்டில். அடுத்த ரைடு எப்போ போக போகிறோம், எங்கே போக போகிறோன்றத இன்ஸ்டாவில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவேன். மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் என் இன்ஸ்டாகிராம் ஐடியை. மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்ஸ்டாவில் தான் கொடுப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நம்ம ரைடு வீடியோஸு நிறைய பேருக்கு பிடிக்காமவும் இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். நீங்கள் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிடிக்காதவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் கரெக்டாக நம்ம வீடியோவை பார்த்து என்னென்ன அதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதை நான் பார்த்து அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸை அதில் சொல்லுங்கள். அப்புறம் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து உங்கள் ஊர் பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் சொல்லிட்டு போங்க, எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம எங்கே ரைட் பண்ணலான்றதையும் நீங்கள் சஜஷன் கொடுங்க. முடிஞ்சால் நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஏன் ஒர்க் பிஸியில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத எதுவுமே பிளான் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம எதனா ஒரு இடம் பிளான் பண்ணுறோம், அந்த டைமில் எதனா ஒரு ஒர்க் வந்துடுது, அப்புறம் எங்கேயும் போக முடியாமல் போயிடுது. சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, அவ்வளோ வெயில் இல்லை. இதே மாதிரி கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணலாம். அவனுக்கு காற்று தான் அதிகமாக அடிக்குது. இங்கேருந்து தடாவும் நம்மளுக்கு கிட்ட தான். கரெக்டாக சிறுவாபுரியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தடா. லாஸ்ட் டைம் போயிருப்போம், வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க்கு. சிறுவாபுரி போன லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். லாஸ்ட் டைம் நம்ம தடா போகும்போது சிறுவாபுரி தான் போயிருந்தோம் லாஸ்ட்டாக. பட் அங்கேருந்து டைம் இருக்கேன்ட்டு நம்ம தடா போகலாம் பிளான் பண்ணி தான் போனோம். பட் நாங்கள் போன டைம் தப்பான டைமில் போனோம். ஏன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 6 மணி தான் க்ளோசிங் டைம்னு போட்டிருந்தது. ஆனால் நம்ம அங்கே போயிட்டு பார்க்கும்போது 4 மணியோட க்ளோஸ் தான். நாங்கள் கரெக்டாக தடா உள்ள லெஃப்ட் கட் பண்ணி உள்ள அந்த வாட்டர் ஃபாலுக்கு போகிற வழியில் போயிட்டு இருக்கோம். எல்லாம் ரிட்டன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா க்ளோஸ் ஆகிடுச்சான். நாங்கள் அது முன்னாடி போயிட்டே இருக்கோம். ரிட்டன் எதிரில் வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாங்க. அவங்க மைண்ட் செட் என்ன நம்ம வாட்டர் ஃபால் க்ளோஸ் ஆகி நம்ம எல்லாம் ரிட்டன் வந்து இவங்க எங்கே உள்ளே போயின்னு இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகிறாங்க போல். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் நிறுத்தி கேட்டோம் வாட்டர் ஃபால் ஓப்பனில் இருக்கா இல்லையான்ட்டு. க்ளோஸ்ன்ட்டாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்று பார்த்தோம், பிளான் பண்ண வேறு எங்கே போகலான்ட்டு. அதுக்கப்புறம் டைம் இல்லைன்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் அந்த செகண்டாக போட்ட வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு டைம் தெரியாமல் போய் அலைஞ்சிட்டு வந்தது. ஸோ இன்னொரு கண்டிப்பாக போகிறோம் கைஸ். நம்ம தடாக்கு போயிட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் தடாவில் என்ன இருக்குன்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போனேன். அந்த ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு வாட்டி போகும்போது கன்ஃபார்ம் நம்ம சீக்கிரம் முன்னாடியே போயிட்டு ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம தம்பியும் கூட இருப்பான். ஏன்னா அவனும் தான் அன்றைக்கி கூட வந்திருந்தான். ஏன்னா அவன் தான் ஆசைப்பட்டான் நீ தடா போகணுன்ட்டு. பட் எங்களால் உள்ளே போக முடியல. ஓகே, நம்ம தடா லெஃப்ட் பண்ணுற கட்டிங்கில் கட் ஆகிட்டோம். போயிடலாம். ஓகேங்களா, இந்த சைடு அந்த பிரிட்ஜு மேலே ஏறி யூட்டர்ன் போட்டும் வரலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டையும் உள்ளே வந்தீங்கன்னா ஈஸியாக கட்டலாம். பட் நம்ம அந்த யூட்டர்ன் போட்டு வரதுன்னு போயிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு கட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் போனீங்கன்னா இப்படியே போயிட்டு நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போயிடலாம் ஈஸியாக ரோட்டில். அப்படியே இங்கே ஒரு லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு டோல்கேட் கைஸ். டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 hour தான் சிறுவாபுரி போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனால் தடா. எனக்கு என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துடுற மாதிரி தெரியுது கைஸ். ஏன்னா இது முன்னாடி வரும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நம்ம ஒரு 80-85 தான் வந்திருப்போம். இது ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி தான் தெரியுது. இதுதான் தமிழ்நாடோட லாஸ்ட் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வாரம் டோல்கேட் வந்து ஆந்திரா பார்டரில் தான் இருக்குது. இந்த டோல்கேட்டில் எப்போ வந்தாலுமே டிராஃபிக்காக தான் கைஸ் இருக்குது.
ஓகே, எவ்வளோ வெயில் இல்லை, தப்பிச்சோம். மழை வர மாதிரி இருக்குது பார்க்க. மேகெல்லாம் கருப்பாகிட்டே வருது. பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்ம எப்படியும் ரிட்டர்ன் போகும்போது லாக் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக சிறுவாரி போய்ட்டு அதோட லாகை கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து தடா 49 கிலோமீட்டர் தாங்க. நெல்லூர் 154, விஜயவாடா 432. இங்கேருந்து தடா 49 கிலோமீட்டர் தாங்க. திருப்பதிக்கு நடந்து போகிறவங்களாம் நிறைய பேர் இந்த சைட் தான் வருவாங்க. அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் அதை நடந்து போயிட்டு இருக்கிறது. நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் கட் பண்ணால் சிறுவாபுரி போகிறதுக்கான வழி வரும். இந்த லெஃப்ட் தான் கைஸ். கரெக்டாக இந்த லெஃப்ட் கட் பண்ணும்போது ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் ரோட்லேயே நம்ம போயிடலாம். நம்ம அந்த மெயின்லேயே பைபாஸ்லேயே நம்ம போனீங்கன்னா, இந்த பைபாஸ்லேயே போனீங்கன்னா லெஃப்ட்டில் கட்டிங் எதுவுமே வராது. நீங்கள் அந்த லெஃப்ட் கட் பண்ணுறத விட்டு தாண்டி போய் தான் நீங்கள் யூட்டன் போட்டு தான் வர மாதிரி இருக்கும். முன்னாடி நீங்கள் இந்த லெஃப்ட் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ரோடு போயிடலாம். கண்டிப்பாக மழை வரப்போகுது தான் நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட் இப்போ. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, சூடாகவும் இருக்குது. என்ன மாதிரி கிளைமேட்னே தெரில இது. இந்த ரோட்டில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க கைஸ். எல்லாம் ஆப்போசிட்டில் கண்ணாமண்ணான்னு வருவாங்க. போகிற வண்டிங்க லெஃப்ட்டு, வர வண்டிங்க ரைட் சைடில் வந்தால் ஓகே. பட் வரவங்களும் நம்ம போகிற வழியிலே வருவாங்க. இப்போ பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எப்பயுமே ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம கரெக்டாக சீட் பெல்ட் போட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் வண்டியை. ஓகே காய்ஸ், வந்தாச்சு. இந்த லெஃப்ட்டு திரும்பினா ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகிற வழி தான். ஃபுல்லாக நம்ம ஹைவேலேயே வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு க்ரீனரி சீனிக்க பார்க்கும்போது மாதிரி கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஹைவேயில் வரும்போது ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்திருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே பச்சை பசேல்னு வயவெளி. இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிற வரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் க்ரீனரியாக இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி தான், அதனால் கூட இருக்கலாம். பாருங்க, போகிற வழி ஃபுல்லாக நம்மளுக்கு முருகர் காட்சி அளிக்கிறார். நான் இங்கே பேசிக்கினே ஃப்ரேமிங்கை விட்டுறேன் கரெக்டாக வர மாதிரி இருந்து. ஏன்னோ பிளாக் பண்ணிகிட்டே எங்கேனோ பிளாக் பண்ணிட்டு வந்ததுனாலே கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரி தான் தோணுது. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண 1 மணி இங்கே கரெக்டாக 2:48 ஆகுது. கரெக்டாக 1.25 மணி நேரம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
சொன்னாலும் கைஸ் தூர ஆரம்பிச்சிருச்சு, மழை வந்துருச்சு. ஆனால் வெயில் அடிக்குது, தூரலாம் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில. எனக்கு எங்கள் ஹெல்மெட் வைசரில் ஃபுல்லாக அப்படியே விசில் ஆகிட்டுருக்கு. ஓகே காஸ், பாய். நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எப்போ வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. நான் கண்டிப்பாக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்க ரைடை கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் வீடியோவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நான். என் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டா நம்ம பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணலாம் கைஸ். அதுக்கு தான் வெயிட்டிங். சரி, ஓகே கைஸ், பாய். எண்ட் பண்ணிக்கலாம்.